தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள 7வது ஊதியக் குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்திய பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக அரசு சார்பில் 5 பேர் கொண்ட 7வது ஊதியக் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட 149 அரசு ஊழியர்கள் சங்கங்களிடம் இன்றும் நாளையும் கருத்து கேட்கிறது. சென்னையில் உள்ள லேடி வெலிங்டன் பள்ளியில் நிதித்துறை கூடுதல் செயலாளர் சண்முகம் தலைமையில் இக்கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் ஊதிய முரண்பாடுகளை களைவது, ஓய்வூதிய மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பதிவு செய்யப்படாத 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சங்கங்களிடம் அடுத்த மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர் சங்கங்களிடம் பெறப்படும் கருத்துக்களை ஜூன் மாதம் இறுதிக்குள் இக்குழு தமிழக அரசிடம் அறிக்கையாக தாக்கல் செய்ய இருக்கிறது.